Hey, who are you? Haha, I'm Python. Then will you swallow me? Yes, I am. Oh god. Haha, I'm not. Just kidding. What would you do then? I can solve problems. That's great. My car is broke down. Will you repair it for me? Haha, problem in the sense I can solve virtual problems. I see. But how? I'll explain. ஹலோ டியூட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பைத்தான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோர்ஸ் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஸ்பேஸில் போட்டு ரன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் இல்லையா, நம்ம ஹியூமன் ரீடபிளாக ஒரு கோட் இருக்குமே, அதுக்கு பேர் தான் வந்து சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப் கொட்டேஷன் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போகிறோம்னா அது வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு பேர் வந்து சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இன்டர்பிரிட்டருக்குள்ளே போயிட்டு பைத்தன் வெர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போயிட்டு சிபியூக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிசல்ட்டாக வரும். அதுதான் வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த சோர்ஸ் கோட் இருக்குது. இந்த சோர்ஸ் கோட் வந்து பைத்தன் இன்டர்பிரிட்டருக்குள்ளே போகும். பைத்தன் இன்டர்பிரிட்டருக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும் இந்த சோர்ஸ் கோட் அப்படின்னா, பைட் கோட் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு மாறும். பைட் கோட் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு மாறினோடனே இந்த பைட் கோடை வந்து இந்த பைத்தன் வெர்ச்சுவல் மிஷினால் படிக்க முடியும். இந்த பைட் கோட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு விண்டோஸ் சிஸ்டமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரியான மெஷின் கோடை வந்து கன்வெர்ட் பண்ணி விண்டோஸ் அந்த சிஸ்டமோட சிபியூ கிட்ட சொல்லும், எனக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு மேக்கில் பண்ணுறோம் அப்படின்னா மேக்குக்கு உண்டான அதுக்கு கம்பேட்டபிளான பைத்தான் வெர்ச்சுவல் மிஷினை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த பைத்தான் வெர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பைட் கோடை வந்து அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி இந்த மிஷின் கோடை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போது இதை தான் வந்து இன்டர்பிரட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பைத்தானை. இதே ஒரு C++ எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கம்பைல்டு லாங்குவேஜ். டேரெக்டாக வந்து சோர்ஸ் கோட் வந்து மிஷின் கோடாக மாறிடும். டேரெக்டாக வந்து சோர்ஸ் கோட் மிஷின் கோடாக மாறுறதால என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நம்ம ஒரே சோர்ஸ் கோடை வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ சோர்ஸ் கோடுன்றது வந்து ஒரு லாங்குவேஜ். இது வந்து நமக்கு மட்டும் புரியும், அது ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் புரியும் இந்த சோர்ஸ் கோடு. மெஷினுக்கு என்ன புரியும்னா பைனரி மட்டும்தான் புரியும். அப்போ வந்து நடுவில் வந்து ஒரு மிடில்மேன் ஒருத்தர் இருக்காரு. அந்த மிடில்மேன் தான் வந்து பைத்தன் வெர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது C++ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடுவில் அந்த மிடில்மேன் கிடையாது. டேரெக்டாக வந்து நம்ம மிஷின் இந்த சோர்ஸ் கோட் வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த கம்பைலர் மூலமாக வச்சு. அப்போ வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் நம்ம சோர்ஸ் கோட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். இதே பைத்தன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இன்டர்பிரிட்டருக்குள்ளே போனோடனே இது வந்து பைட் கோடாக மாறும். இந்த பைட் கோடை வந்து பைத்தன் விர்ச்சுவல் மிஷின் படித்து அது வந்து மேக்கில் இருந்தால் மேக்குக்கு ஏற்ற மாதிரி கம்பேட்டபிளான மிஷின் கோடையும், விண்டோஸில் இருந்தால் விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்பேட்டபிளான மிஷின் கோடையும் மாற்றி கொடுத்துரும். அதை வச்சு நம்ம அந்த சிங்கிள் சோர்ஸ் கோடை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து பைத்தனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒர்க் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னா, சோர்ஸ் கோட் இருக்கும். சோர்ஸ் கோட் வந்து இன்டர்பிரிட்டருக்குள்ள போகும். இன்டர்பிரிட்டர் வந்து பைட் கோட்ஸாக மாற்றும். அந்த பைட் கோட்ஸை வந்து பைத்தான் வெர்ச்சுவல் மிஷினால் படிக்க முடியும். இவனுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, எப்படி வந்து அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ண முடியும். பைட் கோடை வச்சு மிஷின் கோடை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தன் வெர்ச்சுவல் மிஷினுக்கு தெரியும். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் எந்த சிஸ்டமில் எந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகிட்டு இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி மிஷின் கோடை கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மிஷின் கோடை எடுத்துகிட்டு போயிட்டு சிபியூவில் போடும். அந்த சிபியூவில் போட்டுட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ரிசல்ட்டை வந்து அதோட மெமரியில் ஸ்டோர் பண்ணும். அந்த அலோகேட் பண்ண மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஒருவேளை நம்ம வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணோம், பைத்தன் ஒர்க் ஸ்பேஸில் கால் பண்ணோம் அப்படின்னா இந்த பைத்தன் வெர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணும் திரும்ப அப்படின்னா, மெமரியை போய் பார்க்கும். மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்ல ஒரு வேல்யூ, அதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் நமக்கு டெர்மினலில் வந்து கொடுக்கும். இப்படி தான் வந்து பைத்தன் வந்து ஒர்க் ஆகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Subscribe for more videos. Bye.